ஸ்ரீ ஷடகோப முனிம் வந்தே. அடியேன் ருக்மணி ஸ்ரீனிவாச கோபாலன். இன்று நாம் காண இருப்பது நம்மாழ்வார் வைபவம். ரிஷபேது விஷாகாயாம் குருகாபுரி காரிஜம் பாண்டியதேசே கலாராதௌ ஷட்டாரிம் சைன்யபம் பஜே. கலியுகத்தின் ஆதியில் வைகாசி விசாகத்தில் பாண்டிய தேசத்தில் உள்ள திருக்குருகூரில் காரி என்பவருக்கு குமாரராய் சேனை முதலியார் எனப்படும் விஸ்வக்சேனரின் அம்சமாக அவதரித்த ஷடகோபரை உபாசிக்கிறேன் என்பது இதனுடைய பதபத அர்த்தம். வகுளாபரணம் வந்தே ஜகதாபரணம் முனிம் யஸ்ருதேருத்தரம் பாகம் சக்ரே திராவிட பாஷயா வகுளாலங்கிருதம் ஸ்ரீமத் ஷடகோப பதத்வயம் அஸ்மத் குலதனம் போக்யம் அஸ்து மே மூர்த்தி பூஷணம். இந்த ஸ்லோகம் பராங்குச அஷ்டத்தில் உள்ளது. கலியுகத்தின் முதல் வருஷத்தில் வைகாசி விசாகத்தில் உலகங்களையெல்லாம் ரட்சிக்கும் சேனை முதலியார் விஷ்ணு பக்தியை நிலைநிறுத்துவதற்காக அவதரிக்கப் போகிறார். சேனை முதலியாருடைய அருளினால் உபதேசிக்கப் பெற்றவரும் திராவிட வேதத்தை அருளியவருமான ஷடகோப முனிவரை தியானிக்கிறேன். வேதத்தின் உத்தர காண்டமாகிய உபனிஷத்தை தமிழ் மொழியினால் வெளியிட்டு அருளினவர், உலகுக்கெல்லாம் அலங்கார பூதராய் மகிழ் மாலை மார்பினரான அந்த நம்மாழ்வாரை வணங்குகின்றேன். மகிழ மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதும் எமது குலச்செல்வமும் பரம போக்கியமுமான ஆழ்வார் திருவடி இணையானது என் சென்னிக்கு அலங்காரமாயிடுக என்பது இதனுடைய அர்த்தம். மேற்கூறிய தனியன்கள் மற்றும் ஸ்லோகங்களிலும் முன்னோர்கள் அனுசந்தித்த ரீதியில் கலி பிறந்து 42 தினங்கள் சென்ற பின் 43வது நாளில் பிரமாதி வருஷத்தில் வைகாசி சுக்லபக்ஷ சதுர்தசியில் விசாக நட்சத்திரத்தோடு கூடிய வெள்ளிக்கிழமையில் அவதரித்தவரும் மற்ற ஆழ்வார்கள் அனைவரையும் அவயவங்களாக கொண்டவருமான பிரபன்ன ஜன கூடஸ்தருமான நம்மாழ்வாருடைய வைபவம். தாமிரபரணி நதி எத்ர என்று இவருடைய அவதாரம் ஸ்ரீ பாகவதத்திலும் உணர்த்தப்பட்டது. எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழேழ் பிறப்பும் என்று இவ்வாழ்வார் அருளிச் செய்தபடி 7 படிகால் தொடங்கி வந்து வழிவழியால் செய்யும் இவ்வாழ்வார் பாண்டிய நாட்டில் தாமிரபரணி கரையில் உள்ள திருக்குருகூரிலே வேளாள வர்ணத்திலே திருமாலுக்கே தொண்டு பூண்டொழுகும் குலத்தில் பிறந்த திருவழுதி வளநாடர் என்னும் பரம பாகவதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய குமாரர் அறந்தாங்கியார் என்பவர். அவர் பிள்ளை சக்கரபாணியார். அவரின் பிள்ளை அச்சுதன். அச்சுதனின் குமாரர் செந்தாமரை கண்ணர். அவருடைய பிள்ளை செங்கண்ணர். செங்கண்ணரின் பிள்ளை பொற்காரியார். பொற்காரியாரின் குமாரர் காரியார். காரியாரின் திருக்குமாரராய் மாறன் என்னும் ஷடகோபன் என்னும் பராங்குஷன் என்னும் பெயர் பெற்றவராய் உலகுய்ய வந்து அவதரித்தார் நம்மாழ்வார். பொற்காரியார் தமது பிள்ளையான காரியாருக்கு திருமணம் செய்ய கருதி மலைநாட்டில் திருவன்பரிசாரம் என்னும் திருப்பதியில் உள்ள திருவாழ்மார்பர் என்னும் திருமால் அடியாருடைய திருக்குமாரத்தியான உடையநங்கையாரை மனம் பேசி முடித்து அவ்வூரிலேயே மிக சிறப்பாக இருவருக்கும் விவாக மகோத்சவத்தை நடத்தி வைத்தார். அந்த தம்பதிகள் திருக்குருகூரில் சில வருஷங்கள் இல்லறம் நடத்தி வந்தனர். ஒரு நாள் மாமனாரான திருவாழ்மார்பரது வேண்டுகோளுக்கிணங்க காரியார் தன்னுடைய பத்னியான உடையநங்கையாருடன் திருவன் பரிசாரத்துக்கு சென்று அங்கு சில காலம் வாழ்ந்திருந்து மறுபடியும் திருக்குருகூருக்கு திரும்பி வரும் வழியிலே திருக்குறுங்குடியிலே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் நம்பி எம்பெருமானை சேவித்து அடியோங்களுக்கு ஒரு மகப்பேற்றை சந்தானத்தை அருள வேணும் என்று பிரார்த்தித்தார். திருக்குறுங்குடி நம்பியும் நாமே வந்து பிறக்கிறோம் என்று அர்ச்சக முகத்தாலே வரம் அளித்தருளினார்.
நம்பியிடமிருந்து மாலை பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு காரியார் திருக்குருகூருக்கு எழுந்தருளி வாழ்ந்து வருகையில் உடகை நங்கையார் கருத்தரிக்க எம்பெருமான் பாரெல்லாம் உய்யும்படி சேனை முதலியாரை நம்மாழ்வாராக வந்து அவதரிக்கும்படி நியமிக்க முற்கூறியபடி கலி பிறந்த 43வது நாளில் கலி தோஷத்தை அகற்றுவதற்காக விஸ்வக்சேனரின் அம்சமாக நம்மாழ்வார் அவதரித்தருளினார். இவ்வாறு திருக்குறுங்குடி நம்பியின் அம்சமாகவும் சேனை முதலியாருடைய அம்சமாகவும் ஆழ்வார் அவதரிப்பதற்கு முன்னமே சென்றால் குடையாம் என்ற ரீதியில் தொடர்ந்து அடிமை செய்யும் திருவனந்தாழ்வான் இவர் மீது மழை வெயில் முதலியன படாமல் ரட்சிப்பதற்காக திருக்குருகூரிலே ஒரு புளிய மரமாக அவதரித்து வளர்ந்திருந்தார். நம்மாழ்வார் பிறந்த அன்று தொடங்கி அழுவது, தாய்ப்பால் உண்பது முதலிய உலக நடைக்கு ஒத்த செயல்கள் எதையும் செய்யாமல் இருந்த போதிலும் பகவத் அனுபவத்தாலே வாட்டமில்லாது வளர்ந்து வந்தார். இந்த அதிசயத்தை கண்ட தாய் தந்தையர் எம்பெருமான் மேலே பாரத்தை வைத்து பிறந்த பின் 12ஆம் நாள் திருக்குருகூரில் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் பொலிந்து நின்ற பிரான் சந்நிதிக்கு குழந்தையை எடுத்துச் சென்று பிரானை சேவிக்க பண்ணி வைத்து எம்பெருமான் திருமுன்பே அந்த தெய்வ குழந்தைக்கு உலக நடைக்கு மாறாக இருந்ததால் மாறன் என்று திருநாமம் சாத்தினார்கள். அருகிலே திருவனந்தாழ்வான் அவதாரமாயிருந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலே ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டிலே கண் வளர்த்தி இவரை தங்கள் பிள்ளையாக கருதாமல் எங்கள் குடிக்கரசே என்று போற்றி வந்தார்கள். எம்பெருமானும் சேனை முதலியாரை அனுப்பி அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களையும் செய்வித்து எல்லா அர்த்தங்களையும் உபதேசிக்கச் செய்து மயர்வர மதிநலம் அருளினார். கர்ப்பத்தில் இருக்கும் போது குழந்தைகளின் அறிவை மறைக்கும் ஷட்ட வாயுவை பிறக்கும் போதே தம்மை மேலிடாதபடி ஹூங்காரத்தாலே ஊட்டியவராகையாலே இவருக்கு ஷட்டகோப்பர் என்னும் பெயரும் வழங்கலாயிற்று. நம்மாழ்வார், நம்பெருமாள், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாற்று திருநாமங்கள் என்று மணவாள மாமுனிகளின் உபதேச ரத்தின மாலையில் அருளிச் செய்தபடியே நம்பெருமாளாகிற ஸ்ரீ ரங்கநாதனால் நம் ஆழ்வார் என்று அபிமானிக்கப் பெற்றதால் இவர் நம்மாழ்வார் என்னும் திருநாமத்தை பெற்றார். திருவுள்ள முகந்து பொலிந்து நின்ற பிரான் பிரசாதித்து அருளிய மகிழ் மாலையை தரித்ததால் நாட்கமழ் மகிழ் மாலை மார்பினன் என்று தாமே அருளிச் செய்தபடி மகிழ் மாலை மார்பினர் என்றும் வக்குலாபரணர் என்றும் பெயர் பெற்றார். தமது திவ்ய பிரபந்தங்களில் அருளிய தத்துவார்த்தங்களால் அவற்றுக்கு அங்குஷம் என்னும் கருவி போலே இருக்கையால் பராங்குஷர் என்று புகழ் பெற்றார். இத்தகைய ஆழ்வார் இவ்வுலகில் தம்மை போன்ற பகவத் அனுபவமுடைய சிஷ்யனை காணாமையாலே 16 வயது வரை வாய் திறவாமலே இருந்தார். அப்பொழுது மதுரகவி ஆழ்வார் இவரை சந்தித்து வாய் திறக்க வைத்து இவருக்கு சிஷ்யரானது முதலான விருத்தாந்தங்கள் மதுரகவி ஆழ்வார் வைபவத்திலே அடியேன் கூறியுள்ளேன். பரவாசுதேவனும் வியூகமூர்த்திகளும் விபவமூர்த்திகளும் அந்தர்யாமி எம்பெருமானும் திவ்ய தேசங்களில் எழுந்தருளியிருக்கும் அர்ச்சா மூர்த்திகளும் திருப்புலி ஆழ்வார் அடியிலே எழுந்தருளியிருக்கும் ஆழ்வாருடைய நெஞ்சென்னும் உட்கண்ணுக்கு சேவை சாதித்தார்கள். அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை அனுபவித்து அந்த அனுபவத்தால் உண்டான பிரீத்தி உள்ளடங்காமல் வழிந்து திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்னும் 4 பிரபந்தங்களாக வெளிப்பட்டது. இதில் 100 பாசுரங்கள் கொண்ட திருவிருத்தம் ருக்வேத சாரம் என்றும் 7 பாசுரங்கள் கொண்ட திருவாசிரியம் யஜுர்வேத சாரம் என்றும் 87 பாசுரங்கள் கொண்ட பெரிய திருவந்தாதி அதர்வண வேத சாரம் என்றும் 1102 பாசுரங்களும்
100 திருவாய்மொழிகளும் 10 பத்துக்களும் கொண்ட ஒப்புயர்வற்ற திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழி வேதங்களுள் ஒப்பு உயர்வற்றதான சாமவேதத்தின் சாரம் என்றும் முன்னோர்கள் அருளிச் செய்வர். ஆழ்வாருடைய திருவாய்மொழியை அனுபவிப்பதற்காக நித்திய சூரிகளும் ஸ்வேத தீப வாசிகளும் இவ்வுலகில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவ சிரேஷ்டர்களும் திருப்புலி ஆழ்வார் அடியிலே கூடினார்கள். மெய்யடியார்கள் கூட்டத்தைக் கண்டு பொலிக 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 என்று திருவாய்மொழியிலே அவர்களுக்கு பல்லாண்டு பாடி கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்னும் பாசுரப் பகுதியாலே வரப்போகும் மகாச்சாரியரான எம்பெருமானார் காலம் தொடங்கி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருகப்போவதை முன்கூட்டியே உணர்த்தி அருளினார். பிறந்தது முதல் இவ்வுலக வாழ்க்கையில் ஈடுபடாமல் தாய்ப்பால் குடிக்காமல் திருத்துழாய் மனத்தோடேயே முளைப்பது போல எம்பெருமான் அருளிய மயர்வற்ற மதிநிலங்களாகிற ஞான பக்திகளுடன் இவர் அவதரிக்கையாலே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா துர்லபஹ என்று என்னை பற்றுகிறவனே மகாத்மா மிகவும் கிடைத்ததற்கு அரியவன் என்று கீதையில் கண்ணனாலும் கொண்டாடப்பட்டவர் இவரே. இதனாலேயே இவர் பிரபன்ன ஜன கூட்டஸ்தராகவும் ஆழ்வார்களில் தலைவராகவும் மற்ற ஆழ்வார்களை அவயவங்களாக கொண்டவராகவும் முன்னோர்களால் கொண்டாடப்படுகிறார். இவருக்கு, அதாவது நம்மாழ்வார்க்கு, பூதத்தாழ்வாரை சிரசாகவும் பொய்கை பேயாழ்வார்களை கண்களாகவும் பெரியாழ்வாரை முகமாகவும் திருமழிசை ஆழ்வாரை கழுத்தாகவும் குலசேகர ஆழ்வாரை திருப்பான் ஆழ்வாரை கைகளாகவும் திருமங்கை ஆழ்வாரை கொப்பூளாகவும் மதுரகவி ஆழ்வாரை திருவடிகளாகவும் எம்பெருமானாரை திருவடி நிலைகள் என்னும் பாதுகையாகவும் வழங்குவது மரபு. ஒப்புயர்வற்ற நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடி நிலையாகவே இருப்பது பற்றி எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் பெருமாளுடைய பாதுகை ஷட்டாரி என்றும் ஷட்டகோபன் என்றும் வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பெருமைகளையுடைய நம்மாழ்வார் வாழ்நாள் முழுவதும் வேறு எதிலும் சிந்தனை செலுத்தாது எம்பெருமானோடு கூடி மகிழ்ந்து அவனை பிரிந்து துன்புற்று பரபக்தி பரஞான பரமபக்திகள் வளரப்பெற்று 35 திருநக்ஷத்திரம் இவ்வுலகில் வாழ்ந்திருந்து சூழ்விஷும் பனிமுகில் என்னும் திருவாய்மொழியில் எம்பெருமான் தமக்கு காட்டியபடியே அர்ச்சிராதி கதியாலே சென்று நித்திய சூரிகளெல்லாம் எதிர்கொள்ள வைகுந்த மாநகர் புக்கு திருமாமணி மண்டபத்திலே எம்பெருமானுக்கும் நித்திய போக்கிய வஸ்துவாய் அந்தமில் பேரின்பத்தை அடைந்து அருளினார். இனி நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களின் பொருள் சுருக்கமாக விவரிக்கப்படுகிறது. இவருடைய திவ்ய பிரபந்தங்கள் 4மே ரகசியத்ரய விவரணமாகவும் அர்த்தபஞ்சக விவரணமாகவும் இருப்பதால் தமிழ் வேதம் என்று குலாவப்படுகின்றன. முதல் பிரபந்தமான திருவிருத்தம் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று சேஷத்த ஸ்வரூபத்தை விளக்கி கொண்டு தொடங்கி அதை விசேஷமாக விளக்கி கொண்டு சென்று ஞானப்பிரானை அல்லால் நான் கண்ட நல்லதுவே என்று உபாயம் எம்பெருமானே என்று நிஷ்கரித்து தலை கட்டுகையால் முதல் இரகசியமான திரு அஷ்டாட்சரத்தில் ஸ்வரூபத்தை விளக்கும் முதல் பதமான பிரணவத்தையும் உபாயத்தை நிஷ்கரிக்கும் 2வது பதமான நமசப்தத்தையும் விவரிக்கின்றது. 2வது பிரபந்தமான திருவாசிரியம் செக்கர்மா முகிலெடுத்து என்று தொடங்கி எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளையும் சரமபர்வமான பாகவதர்கள் விஷயத்தில் கைங்கரியமாகிற பரம புருஷார்த்தத்தையும்
பிரதம பருவமான எம்பெருமான் விஷயத்தில் மங்களாசாசனமும் கைங்கரியுமாகிற புருஷார்த்தங்களையும் விரிவாக விளக்குகையாலே முதல் இரகசியமான திருமந்திரத்தில் புருஷார்த்தத்தை விளக்கும் 3வது பதமான நாராயணாய என்னும் நலம் தரும் சொல்லை விவரிப்பதாகிறது. முதல் 2 பிரபந்தங்களாலே முதல் இரகசியமான திருமந்திரம் விளக்கப்பட்டது. 3வது பிரபந்தமான பெரிய திருவந்தாதியில் உபாயாந்தரங்கள் தன்னை விட்டு நீங்குவதற்காக அவனால் ஏற்படுத்தப்பட்டவை ஆகையாலே கைவிடத்தக்கவை என்றும், அவனே உபாயம், அவனை உபாயமாக கொண்டார்க்கு பாபங்கள் பறந்தோடும் என்றும், அனிஷ்ட நிவிருத்தியும் இஷ்ட பிராப்தியும் இரண்டையும் தன் அடியார்க்கு செய்யும் உபாயமாயிருக்கும், அவனை பற்றினார்க்கு வருத்தமில்லை என்றும் இவ்வர்த்தங்களை சுருங்கச் சொல்லும் சரம ஸ்லோகத்தை விவரிக்கின்றது. 4வது பிரபந்தமான திருவாய்மொழி மந்திர ரத்னமான துவயத்தை விவரிக்கின்றது. திருவாய்மொழியின் 10 பத்துக்களும் முறையே பரத்துவம், காரணத்துவம், வியாபகத்துவம், நியந்திருத்துவம், காருணிகத்துவம், சரண்யத்துவம், சக்தத்துவம், சத்தியகாமத்துவம், ஆபத்சகத்துவம், ஆர்த்திஹரத்துவம் என்னும் குணங்களோடு கூடிய எம்பெருமான் ஆழ்வாருக்கு பிறப்பித்த நிலைகள் என்னென்ன என்பதை பரத்துவ காரணத்துவ என்று தொடங்கும் ஆச்சாரிய ஹிருதய சூர்ணைகளிலும் அதனுடைய வியாக்கியானத்திலும் நாம் காணலாம். நம்மாழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தங்களின் பொருட்பெருமைகள் முழுவதையும் அவருக்கு பின்னால் அவதரித்த பிள்ளான் நஞ்சீயர், பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை முதலான பூர்வாச்சாரியரின் வியாக்கியானங்களிலும் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தோடு கூடிய ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் அற்புத கிரந்தத்திலும் விஸ்தாரமாக காணலாம். நம்மாழ்வார் வைபவம் முற்றிற்று. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.